விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானை அழுத்துடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சார் சனிக்கிழமைன்னு நீங்கள் சொல்லாமலே தெரியுது, உங்கள் சட்டையை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். நீல கலரில் நீங்கள் வரும்போதே சனிக்கிழமைன்னா ப்ளூ அப்படின்னு ஒரு ஃபார்முலாவோடவே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இப்படி சந்திரன் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொண்டுள்ள நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய இன்றைய ராசி பலன். இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார். இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வேற. இன்னைக்கு சந்திரன் நாள் முழுதும் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் கொடுக்க போறார். திரையோதசி திதி இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கு. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. காலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு. அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கும் பரிகாரம் குதிரையை வச்சு தானே. அஃப்கோர்ஸ் குதிரையை வச்சு தான் நேயர்களே. மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள் இல்லை, 9 தான். 10வது அவதாரமான கல்கி அவதாரம் எடுக்கப்படவில்லை, எடுக்கப் போவதாக சொல்கிறார். அந்த வெண்குதிரையின் மீது போர் வீரன் வானத்தில் கத்தியுடன் கேடயத்துடன் வரக்கூடிய காட்சி, அதை ஃபோனில் இன்னைக்கு டிபியாக பார்த்துட்டு, அந்த கல்கி அவதாரத்தை ஃபோனில் டிபியாக பார்த்துட்டு இன்றைக்கு நாளை ஆரம்பித்தால் இந்த கல்கி அவதாரத்தினுடைய பெருமைகள் என்ன, மகத்துவம் என்ன, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அஸ்வினி பரணிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்ல முடியும். அந்த குதிரை ஓடக்கூடிய குதிரையாக இருக்கும், பாயக்கூடிய குதிரையாக இருக்கும், பறக்கக்கூடிய குதிரையாக இருக்கும். இப்படி சந்திரன் இன்னைக்கு நாள் முழுதும் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சாகணும். ஆமாங்க எவ்வளோதான் நானும் நிரூபிக்கிறது, இந்த ப்ரூவ் பண்ணுறது அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணிடட்டுமா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்லிடட்டுமா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சிடட்டுமா நான் நல்லவங்க அப்படின்னு. நீங்கள் நல்லவனாக இருக்கணும்னு நினைத்தாலே போதும், அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் வேணாம். எங்கேயாவது ஒரு இடத்துல பொய் சொல்லலாம், மாற்றி பேசலாம், மாற்றி யோசிக்கலாம், இல்லை உண்மையை மறைச்சிடலான்னு நீங்கன்னா மாட்டிப்பீங்க மேஷராசி நேயர்களே. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொன்ன கதைங்கிறது ஆயிடும். உஷ்ணமான பொருட்கள், காஃபி சுடுதே, டீ சுடுதே, சுடுதண்ணின்னு தெரியாமல் கை வச்சுட்டனே, ஆஹா இன்ஜின் சுடுதே, இந்த இன்ஜின் சூடு உடம்புக்கு ஆகாதுன்னா பார்த்துக்கங்களேன். யாரோ உங்கள் குடும்ப உறவோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் பாஸோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ கொஞ்சம் சூடாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. மேஷராசி நேயர்களே அட்வைஸ் பண்ணுறேன், வழிகாட்டுறேன், அவங்கள சமாதானம் பண்ணுறேன்னு டச் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களை உஷ்ணம் தாக்கிடும், சூடு தாக்கிடும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். மைக்ரேஷன் இந்த கிட்டத்தில் தான், இந்த பக்கத்தில் தான், இந்த போனோன்னே வந்துடலாம், இந்த வந்தோன்னே போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான், இந்த வந்துடுறேன் அப்படின்னு ஒரு குட்டி ட்ராவல், குட்டி ரவுண்டு, ஒரு குட்டி பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைக்கின்னு பாருங்கள், ஓலா, உபேரு, ரேப்பிடோ, ரொம்ப பிரத்யேகமான வாகனம், மிகவும் பணிவான ரதசாரதிகள், அருமையான ரதசாரதிகள்,
அதாங்க டிரைவர் உங்களுக்காக இருப்பாங்க. கேர்டசிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். டெசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல், நீண்ட காலம் பிரிந்திருந்த சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல சுப செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஓ நண்பனே நண்பனேங்கிற பாட்டு சந்தோஷம் தர அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள், வாகனத்திற்கான ஒரு 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 சிறப்பான செலவு அப்படிங்கிறதும் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்தோஷம் தரும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடி முன்னாடி இருந்தது இப்போ அது இல்லை அப்படின்னு ஒரு குழப்பமான தருணங்கள், மனக்குழப்பத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞானத்தங்கமே, ஆகா அந்த கணக்கு தப்பாக போட்டு விட்டேன், இதையே பெரிய விஷயமா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த வேற சனிக்கிழமைன்னா பாருங்கள், இந்த ஆஞ்சநேயர் வரணுமே, இன்றைக்கி எனக்கு ஆஞ்சநேயர் வர போகிறாரா, நான் ஹனுமன் சுவாமியை தரிசனம் பண்ண போகிறேன்னா, ஹனுமன் சுவாமியோட மந்திரம் கேட்க போகிறேன்னா, அவருடைய பெருமையை கேட்க போகிறேன்னா, இல்லை வானர ரூபங்களை காணப்போகிறேனா, அது வாட்ஸ்அப்பில் வருமா, நேரில் வருமா, இல்லை வீடியோவில் வருமா, இல்லை யார்கிட்டையாவது ஒரு பொம்மையாக வருமா, ஆஞ்சநேயரோட தரிசனம், ஆஞ்சநேயரோட வருகை, ஹனுமன் சுவாமியினுடைய பெருமை, மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாஸ்தா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆங்காங் பாஷையில் ஆஞ்சநேயர் வருவார் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொன்னேன். மிதுனராசி நேயர்களே, ஒற்றை தலைவலி, சைனஸ் அலர்ஜி, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஸ்ரீ ராமஜெயம்ங்கிற வார்த்தை, ராம்ங்கிறத படிக்கிறதோ கேட்குறதோ இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு பலனாக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரை பிள்ளைகளால் சுப செய்திகள், குழந்தைகளுடன் விளையாடுறது, இந்த குழந்தைங்க வீச்சுன்னு சத்தம் போடுறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய மகிழ்ச்சி, அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய ஒரு நிம்மதி பெருமூச்சுங்கிறது இருக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை, இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், கடல் புறா, மாடப்புறா, இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி மன்னர் வகைராவை கடந்து வர வேண்டிய அமைப்பு, மன்னர் வகைராவை தெரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள். அதாங்க இந்த கிங் ஃபேமிலி, குயின் ஃபேமிலி, இளவரசர், இளவரசி, இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். டிராவல் பிளான், தரிசனங்கள், யாத்திரைகள், தூரதேச பிரயாணங்கள், அகாமடேஷன் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. வாசனாதி திரவியங்கள் சின்னதாக இருக்கும், என்ன ஸ்மெல்லுப்பா, என்ன வாசம்பான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பசிக்கொண்ட நேரம் தாலிக்கும் ஓசை சங்கீதம்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமாம் சார் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, வாசனையாக இருக்கேன்னு உணவுகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பிதழ்கள், கெட் டுகெதர், இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஸ்கொயர் டேபிள் கான்ஃபரன்ஸ், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது, சேர்ந்து உட்கார்ந்து சிரிப்பது, சந்தோஷப்படுவது பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும். சார் எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் சார் லிஃப்ட் கோயிங் அப் சார், கம்மிங் டவுன் சார், அப்ஸ்டேர்ஸ் சார், டவுன் ஸ்டேர்ஸ் சார், என்ன ரவுண்ட் அடிச்சாலும் ஃபேஸ் மட்டும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இன்றைக்கி வம்படியாக வலுவிக்க உங்களை ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லை ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ண கூப்பிட்டு போவாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புதிதான அறிமுகம், புதிய சந்திப்பு. யார் உன்னுடைய நண்பனோ அவன் எனக்கும் நண்பன், யார் உனக்கு வேண்டப்பட்டவரோ அவர் எனக்கும் வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், இந்த டிஸ்டண்ட்டாக ரிலேஷனை சொல்கிறது. டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிளிங் பிளாக் இன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். நம்ம அன்புக்குரிய உறவை பிரிந்து அதுக்கப்புறம் சேருவது, அன்புக்குரிய சிநேகிதர்களை பிரிந்து அதற்கப்புறமேல் சேருவது, வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், புது சந்திப்புகள், புதிய அறிமுகங்கள், புதிதாக காரியங்கள். இன்றைக்கி ரெகுலராக இருக்கிற இடத்துல நம்ம பண்ண முடியாது, புதுசாக ஒரு இடத்த தேடி போய் அறிமுகம் செய்ய வேண்டிய தருணங்கள். இந்த ஃபோனில் இருக்க டெம்பர் கிளாஸை மாற்றணுமா இல்லையா, அதே பழைய டெம்பர் கிளாஸை வச்சே ஓட்டிக்கலாமாங்கிற குழப்பமும் தவிப்பும் இருக்கும். புதியதை தேடி போக வேண்டிய தருணம். புது பொருள் வாங்குவதோ, ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் பண்ணுறது, ரீசார்ஜுகள் ரெஃப்ரெஷ் பண்ணுறது, சோட்டா ரீசார்ஜ் பேக்கெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு சந்தோஷம் தரும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அப்பா என் வயிற்றுல ரோஸ் மில்காக வாத்தீங்க, பாதாம் மில்காக வாத்தீங்க, பிஸ்தா மில்காக வாத்தீங்க. இந்த ரோஸ் மில்க் கூஜான்னு சொல்கிற விஷயமெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும்.
ஏன் ராஜா தான் இருக்கணுமா, கூஜா இருக்கக்கூடாதா? கூஜா நிறைய தான் சார். இன்னைக்கு திரவ பொருள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். சுக்குமல்லி காஃபி, ஒரு ஏலக்காய் டீ, ஒரு இஞ்சி டீ. ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த கோல்டு காப்பி, கோல்டு காப்பி, அது என்ன கோல்டு காப்பி? ஐஸ் கோல்டு காப்பி, ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா. இன்னைக்கு வேணான்னு சொன்னாலும் ஒரு இனிப்பு பொருளோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய பேக்கரி ஐட்டமோ உங்களுக்காக ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்ப, ஒருத்தவங்க வாங்க போகலான்னு சொல்கிறப்ப, இது திடீர்னா காலையிலே ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிற சந்தோஷமான விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். வாகனங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, ரெகுலர் ரொட்டீன் பாதிக்கப்படாத ஒரு நிலை. நான் ஆரம்பத்திலேருந்தே அடிப்பேண்டான்னு சொல்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்தே தெளிவான நாளாக இன்னைக்கு நாள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் இருக்கும், சின்ன சின்ன புரிதலின்மை வரும். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போக வேண்டிய தருணம் பிற்பகலுக்கு அப்புறமா இருக்கும். துலாம் ராசி நேர்களே, மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் ஏதும் அட்வான்ஸாக என் ராசிக்கு வந்துட்டாரா? இல்லை, அட்வான்ஸாலாம் வரல, அவசரமாலாம் வரல, கரெக்டாக தான் வராரு. அப்போ இன்றைக்கி அட்வான்ஸுங்கிறது கன்ஃபார்ம் ஆகும், அட்வான்ஸுங்கிறது வரும். மணி ஃப்ளோ சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்கிற அளவுக்கு விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆலய தரிசனங்கள், ஸ்தல தரிசனங்கள், அதுவும் சனிக்கிழமை நம்ம பெருமாள் கோவில் போயே ஆகணும், ஆஞ்சநேயர்கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணுமேங்கிற நிலைப்பாடு விருச்சிகராசி நேயர்களுக்கு இருந்தாலும் முருகன் பெயர் கொண்டவர்களை சந்திக்க வேண்டிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கார்த்திகேயன், சரவணன், சண்முகம். சார் என்ன சார் நீ ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லை லென்ஸ் வச்சு பார்ப்பியா, இல்லை பைனாக்குலர் வச்சு பார்ப்பியா, நீ சொன்னதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலை. முருகனோட தரிசனம், முருகனின் பெயர் கொண்டவர்களை சந்திப்பது, கடந்து வருவது பெரிய அளவுக்கு வெற்றி தரும். ஜோதிடத்தோட புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு சந்திரன் கொடுத்துடுவார். சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அட்வான்ஸ் தரத்துக்கு இந்த சந்திரன் உங்களுக்காக காத்திருக்கார். அப்போ மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை விருச்சிகராசி நேயர்களுக்காக தருவார். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த இந்த பின்னு குத்திடுச்சு, இந்த ஊக்கு குத்திடுச்சு, இந்த இதில் இடிச்சுக்கிட்டேன், இதில் பாருங்கள் ஒரு லேசாக ஒரு கீறல் கீறிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் சின்ன அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறது, குறைகளை பேசுவது, இது நல்லாவே இல்லை, இது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, அந்த ஃபீட்பேக் கொடுக்கறது, இது டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, நாட் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறது, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது, இந்த கமெண்ட் அடிக்கிறது. இன்னைக்கு நீங்களே ஜட்ஜாக இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன், நிகழ்ச்சியில் இல்லைங்க, இன்னைக்கு நாளில். அப்போ இந்த ஒரு குழந்தை இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, 2-3 குழந்தைகளுக்கு மேலே இருந்தாலே இந்த அம்பையர் வேலை, இந்த ரெஃப்ரி வேலை, இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்கிறது, அது பக்கத்து வீட்டு எய்த்து விட்டு குழந்தைகள்கிட்ட கூட இருக்கலாம்னா பார்த்துக்கங்களேன். ஆகக்கூடி தனுசு ராசி நேயர்களே, பஞ்சாயத்து தலைவர் தான் அணுங்கோ, ஆலய தரிசனங்கள், ஸ்தல தரிசனங்கள், ஆலய பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. பொருளாதார சேர்க்கை, பண தட்டுப்பாட்டுக்கான தருணம்ங்கிறது இருக்காது, ஞாபக மறதி இருக்கும், கை மறதியாக அந்த பொருளை எங்கே வச்சேன்னு தேட வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். சார் யூ மீன் ஃபர்காட்டன்? எஸ், அஃப்கோர்ஸ் ஃபர்காட்டன்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த ஃபோன் சார்ஜர், பேட்ரி, ரிமோட்டு, சின்ன சின்ன பொருட்கள் கை மறதியாக வச்சுட்டு சொச்சோ இங்கே தானே வச்சேன், இங்கே தானே இருந்துச்சு அப்படின்னு தேட வேண்டிய ஒரு நிலை. அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லுங்கள், சந்திரனே மறதியில் தான் இருக்கார், இன்னைக்கு மறைஞ்சு தான் நிற்கிறார், உங்கள் ஞாபகத்தையும் அவர் மறைச்சிடுவாருங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 3 ஆதாயம் லாபம் தர வேண்டிய அமைப்பு, தாயம் 1ன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த அரிசி ஊமியும் கொண்டு வா ஊதி ஊதி திம்போங்கிற காலம்லாம் முடிஞ்சு போய் நீ பாதி நான் பாதின்னு பிரிக்க வேண்டிய தருணங்கள். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். உறவுகளை நட்புகளை பிரிந்து பிரிவு உபச்சார விடை, வரவேற்பு உபச்சார விடை, வரவேற்பு உபச்சாரம், அதாங்க விருந்தோம்பல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும். வாகனத்துக்கான எரிபொருள் நிரப்ப வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் காலையிலேயே இருக்கும்னா பார்த்துக்கோங்க. சார் என்ன சார் இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ளே சொல்கிறியே அப்படின்னா அதை செய்ய போறீங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், வெற்றி செல்வன், வெற்றி செல்விங்கிற பெயரெல்லாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய தருணங்கள். சில வார்த்தைகள்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதில்ல, சில குரல் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதில்ல. இன்னைக்கு அந்த குரலில் சந்தோஷத்தை கேட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஓவர் ப்ராமிசிங்காக இல்லாமல் இருந்தாலே அது நன்மை தரும். அதே மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினைத்து செய்கிற விஷயம் யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டு அதை யூகிச்சு அதை பற்றி பேசுவாங்க,
நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் எங்கே மாட்டுறது, என்னதான் குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிற்க வச்சுட்டாங்களே, குற்றம் சுமத்தப்பட்டேனா குற்றம் சாட்டப்பட்டேனா அழைத்து வர சொல்லி இருக்கிறார்களா இழுத்து வர சொல்லி இருக்கிறார்களான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு மாலை நேரத்தில் திருவிளையாடலில் தர்மி புலம்பினதை விட நீங்கள் அதிகமாக புலம்புவீங்கன்னா பார்த்துக்கங்களேன். சார் புலம்பலா சார், எனக்கா சார், அனல் மூச்சா வருதே சார். ஆமாம், பொறாமை, துரோகம், வைத்தறிச்சல் இதெல்லாம் கண்டு கோபம் வர வேண்டிய தருணங்கள் இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், என்னையே சீண்டிக்கிட்டு இருக்காங்க. பாம்பை சீண்டி தான் பார்ப்பாங்க, பாம்பும் நம்மளை சீண்டி தான் பார்க்கும். இந்த பேன்னு சொல்கிற தருணங்கள் என்னது, நண்டு கண்டாலும் பயம், பூ செண்டு கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் கொஞ்சம் திக்குன்னே இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லி அதுக்கும் விடை தெரியாமலே சுற்றின்னு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படுத்தாலும் தூக்கம் வரல, மல்லாக்கா பார்த்து விட்டத்தை பார்த்தாலும் சந்தோஷமாக இல்லை, ஒரே தவிப்பாக இருக்கே, டென்ஷனும் படபடப்பும் ஜாஸ்தி இருக்கேன்னு சொல்கிற தருணம். கொஞ்சம் மான மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா போதும், கொஞ்சம் அவமானத்துலேருந்து வெளில வந்துட்டா போதும்னு பார்த்தா என்னையே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, என்னையே கேள்வின்னு கேட்குறாங்க, என்னையே நிற்க வச்சு சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன தான் பண்ணட்டும் புரியலை. இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ராசி பலன்லாம் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். கிரகத்தினுடைய புரிதல், கிரகாச்சாரங்களினுடைய புரிதல் இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஐயா லீவு தான், ரெஸ்ட்டு தான். ஆனால் உங்களுக்கு பாருங்கள் அப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கடமையே கண்ணாயிரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, சின்சியாரிட்டி, அடுத்தவர்களோட தேவை என்னங்கிறத காதில் கேட்கறது, இந்த கேங்காகவே நிறைய காரியங்கள் செய்கிறது. உங்களுக்குன்னு பாருங்கள் இந்த ரெஸ்பெக்டிங்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இன்றைக்கி நீல கலர் வஸ்திரம் தானே போட்டிருக்கீங்க, ப்ளூ கலர் தானே டிசைட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் டிசைட் பண்ணல, சனி பகவான் டிசைட் பண்ணியிருக்கேன். உடனே நான் ப்ளூவா நான் மீனராசியான்னு கேட்காதீங்க. நீங்கள் ப்ளூ கலர் தான் போட்டிருக்கேன். அது மாதிரி இந்த நீல நிற வஸ்திரம் போட்டவர்களை கடந்து வருவது, நீல நிற வஸ்திரம் அணிந்தவர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள், திடீர் சந்திப்புகள். ஏப்பா இது என்னப்பா அது நீல கலர் போட்டாலும் சனி பகவான் என்னை சுற்றி இருக்காரா, சனி பகவான் என்னை ஃபாலோ பண்ணுறாரா, கேள்விகள் கேட்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். யாராவது ஒரு சின்ன உதவி கேட்பாங்க, அந்த பைய எடுத்து கொடுங்களேன், இந்த விலாசம் எங்கே இருக்குது, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது. நீங்கள் அவசரமாக போகாதீங்க, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அது எங்கே இருக்குங்கிறத தெளிவான சிந்தனையை கொடுத்துட்டு அவங்க தேங்க்யூம்பாங்க. இருக்கட்டுங்கன்னு உங்கள் ஸ்டைலில் பாலிஷாக சொல்லிட்டு போங்க. நல்ல தலைமை பண்புக்குரிய நாளாகும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பும், நன்றிங்கிற வார்த்தையும் பெற வேண்டிய தருணம். குடும்ப உறவுகளிடையே உதாரணமாக வாழ வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.